Hello, good evening. This is Divide to Success. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்துட்டு சூப்பர் பொசிஷன்லேருந்து ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆல்ரெடி 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இது ஃபிஃப்த் ஒன். ஸோ 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்தவங்க இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நான் இந்த இந்த மாடலில் ப்ராப்ளம் பார்க்குறேன் அப்படின்றவங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே, தி கிவன் ப்ராப்ளம் சூப்பர் பொசிஷனை யூஸ் பண்ணி 25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 சோர்ஸ் உண்டு. ஒன்று கரண்ட் சோர்ஸு, இன்னொன்று வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு வந்து கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மென்ஷன் தி சோர்ஸ். ஸோ 2 சோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோர்ஸ் 1 அண்ட் சோர்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த சர்க்யூட்டை அப்படியே எகெயின் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சோர்ஸ்க்கு கரண்ட் சோர்ஸ்க்கு S1 அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ்க்கு S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஸ்டெப் 1 இஸ் கம்ப்ளீட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்துட்டு மேக் வோல்டேஜ் சோர்ஸ் அஸ் ஷார்ட் சர்க்யூட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். சப்போஸ் இந்த சைடு வழியாக வரக்கூடிய கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சரியா? ஸோ கரண்ட் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட், வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, இப்போ இதில் வந்துட்டு டோட்டல் கரண்ட் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணணும். டோட்டல் கரண்ட் அப்படின்றது நம்ம டிரெக்டாக வந்து சர்க்யூட்லேருந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் 2 ஆம்ப்ஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிரெக்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து I = V/R அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ஸோ டிரெக்டாக நான் எடுத்துட்டேன். IT = 2 ஆம்ப்ஸ் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு IT ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கரண்ட் டிவிஷன் ரூல் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் கரண்ட் ஃபார் S1, IS1 = IT into opposite resistance over opposite resistance plus present resistance. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த 25 ஓம் அப்படின்றது தான் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டு தானே? ப்ரெசென்ட்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் அதுதான். பிகாஸ் அது வழியாக போகக்கூடிய கரண்ட் தான் நமக்கு ப்ராப்ளமில் கொஷினாக கேட்டிருக்கான். ஸோ இப்போ இதோட ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 10, பிகாஸ் இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து இந்த 10 ஓமுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 25 ஓமுக்கு போகும், சரிங்களா? அப்போது இந்த ப்ரெசென்ட் ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 10, நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 25 ப்ளஸ் இந்த 15ஓட ஜாயிண்ட்டாக இருக்குது, சரியா? ஸோ அதை எப்பயும் மறக்கக்கூடாது. இந்த சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு நம்ம எப்பயும் செக் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 10ன்னு போட்டாச்சு. ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் 10 ப்ளஸ் ப்ரெசென்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த 25 ப்ளஸ் 15 டோட்டல் வந்துட்டு 40 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அப்படி போட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். I = V/R. V வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, இப்போ வந்துட்டு 2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 20/15 கிடைக்கும், 0.4. ஸோ IS1 வந்துட்டு 0.4 அப்படின்னு கிடைக்கும் ஆம்ஸ். டிரெக்ஷன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக் கரண்ட் சோர்ஸ் அஸ் ஓப்பன் சர்க்யூட். கரண்ட் சோர்ஸை வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ வந்துட்டு என்ன ஆகும், இந்த 10 ஓம் இருக்கும், இந்த 25 இந்த 15 இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷன்னால நம்ம 25 + 15 40 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 10. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா IT டோட்டல் கரண்ட்டு வந்து ஃபைன் பண்ணணும். டோட்டல் கரண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இது ரெண்டு எப்படி இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ 40 + 10 50 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துட்ட ஒன்று இருந்தது அப்படின்னா இது ரெண்டும் பேரலன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவே இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்குது இது ரெண்டு தான். இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ 10 + 40 50 அப்படின்னு வரும். இப்போ இங்கே வந்து IT வேல்யூ V/R ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் கரண்ட் ஃபைன் பண்ணுவோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து 30, ரெசிஸ்டன்ஸ் வந்து 50. ஸோ 0.6 அப்படின்னு கிடைக்கும். இதோட டிரெக்ஷன் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும், சரிங்களா? இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்துட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒன்று இங்கே இல்லை. கரெக்டு தானே? இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வரச்ச ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால நாட் அப்ளிகபிள் டு calculate தி கரண்ட் IS2 by using current division rule. ஓகே ஸோ அதனால் டிரெக்டாகவே இந்த ஐடியை நம்ம என்ன எடுத்துக்கலாம், IS2 அப்படின்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ இதோட டிரெக்ஷனும் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ண டிரெக்ஷனும் எப்படி இருக்குது, டிஃபர் ஆகுது. இது ரைட் டு லெஃப்ட் போகுது, இது லெஃப்ட் டு ரைட்டு போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து 0.6, இது வந்துட்டு 0.4 கிடச்சிது. ஸோ 0.2 அப்படின்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் ஈக்குவல் டு
I equal to 0.2 amps. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நேரமே உள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் 1 2 3 அப் டு 4 வரையிலும் போட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.